ஐயப்பன் கதையில திருடர்கள் கிட்ட இருந்து வழிப்போக்கர்களுடைய நகையை வாங்கி அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாரு ஐயப்பன் அப்படிங்கறதோட முடிச்சிருந்தோம். அதோட தொடர்ச்சி இப்ப பார்க்கலாம். அந்த நகையை அவங்க கிட்ட கொடுத்துட்டு இந்த நகை தானே அவங்க திருடிட்டு போனது அப்படின்னு கேக்குறாரு. ஆமாப்பா, தெய்வம் மாதிரி வந்து எங்களை காப்பாத்திருக்க, ரொம்ப பெரிய புண்ணியம் உனக்கு கிடைக்கும், நீ எங்களுக்கு செஞ்சது ரொம்ப பெரிய உதவி அப்படின்னு நெகிழ்ந்து சொல்ல அமைதியா அவரும் கேட்டுட்டு இருக்காரு. நீ யாருப்பான்னு கேட்கவும், நான் இங்க ஒரு சாதாரண வழிப்போக்கன் தான், இவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு அவங்களே அறிமுகப்படுத்துறாரு. இந்த பெண்ணோட கணவரும் ரொம்ப நன்றி, இந்த வழியில நாங்க எங்கேயும் போக முடியாத அளவுக்கு கொள்ளையர்களோட தொல்லை இருந்துட்டு இருந்தது அப்படிங்கிறாரு. ஐயப்பனும் இனிமே இந்த இடத்துல எந்த கொள்ளையும் நடக்காது, இங்க பகல்ல மட்டும் இல்ல ராத்திரியிலயும் கூட தைரியமா பிரயாணம் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. இவர் பேசுறதெல்லாம் கவனிச்சுட்டு, நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்களே, நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு திரும்பவும் கேக்குறாங்க. ஏன்னா அவர் வழிபோக்குன்னு சொன்னதை அவங்க நம்பல. அவரும் உடனே உண்மையை ஒத்துக்கிறாரு. நான் பந்தாள மன்னருடைய மகன் மணிகண்டன் அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா, நீங்க இளவரசரா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க கணவரும் கண்ணீரோட, எங்களை காப்பாத்தினது நீங்க தானா அப்படின்னு கேட்டதும், நான் மட்டும் கிடையாது, என்னுடைய தம்பியான ராஜராஜனும் என்னோட நண்பர்கள் மனு கண்ணன் எல்லாருமே சேர்ந்துதான் உங்களை காப்பாத்திருக்கோம் அப்படிங்கிறாரு. நாட்டுல என்ன நடக்குதுங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க மாறு வேஷத்துல வந்தோம் அப்படிங்கிறாரு. அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு தீர்க்காயத்தோட இருங்க அப்படின்னு வாழ்த்துறாங்க. அவரும் காட்டிலேயே நாட்டிலேயே நடக்கிற பாவங்கள்ல இருந்து எங்களை மீட்கிற ரட்சகனா நீங்க தெரியுறீங்க கண்ணுக்கு அப்படிங்கிறாரு. உங்க நம்பிக்கை உங்களை காப்பாத்தும், நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்களும் அனுப்பி வைக்க அவங்களும் கிளம்புறாங்க. இங்க திருடர்களை பார்த்து மணிகண்டன், இவ்வளவு நாளா அப்பாவிகளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இப்பவாது இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க எங்களோட தவற உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, அவங்கள முதல்ல விடுவீங்க அப்படிங்கிறாரு. எங்களோட குற்றத்தை பொறுத்து மன்னிக்கணும் அப்படின்னு அவங்களும் காலில் விழுந்து வேண்ட, உங்களுக்கு இந்த மாதிரி கொள்ளையடிக்கிற தைரியம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்கிறாரு. எங்களுக்கு வேற வழி இல்லையே அப்படின்னு அவங்களும் சொல்ல, உங்களுக்கு தண்டனையை பத்தின பயமே எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அதை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு தைரியத்தை கொடுத்து செய்ய வச்ச உங்களை பின்னாடி இருந்து ஏற்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அதை நாங்க சொன்னோம்னா எங்களை கொன்றுவாங்களே அப்படின்னு அவங்க பயப்படவும், நீங்க சொல்லேனாலும் அதுதான் நடக்கும் அப்படிங்கிறாரு. ஆனா அவருக்கு காரணம் யாருன்னு தெரியும் அப்படிங்கறதுனால அவரு, சரி உங்களை நான் மன்னிக்கிறேன், ஆனா நான் சொல்லது நீங்க செய்யணும் அப்படிங்கிறாரு. நீங்க என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படின்னதும், இந்த வழியா வர்றவங்க எல்லாருக்குமே நீங்க பாதுகாவலர்களா இருக்கணும், நடு இரவு நேரத்துல கூட அவங்க பயம் இல்லாம பிரயாணம் பண்ணணும், அவங்களுக்குரிய முழு பாதுகாப்புக்கும் நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். அவங்களும் சந்தோஷமா ஒத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கு மாறா நடக்கிறீங்கன்னு என் காதுக்கு வந்துச்சு அப்படின்றாரு. இல்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்காது, உயிரோட இருக்க வரைக்கும் உங்களுக்கு உண்மையா இருப்போம் அப்படின்னு சத்தியம் பண்றாங்க. உங்களுக்குரிய சம்பள பணம் அரண்மனையில இருந்து ஒவ்வொரு மாதமும் சரியா வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கிட்டையும் ராஜராஜன் கிட்டையும் அவங்களோட ஆயுதங்களை திருப்பி கொடுக்க சொல்றாரு. எங்களுடைய அன்னத்துக்கு அருள் புரிஞ்சு நீங்க தான் அன்னதான பிரபு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீடூழி வாழணும்னு வாழ்த்திட்டு அங்க சந்தோஷமா கிளம்புறாங்க. மணிகண்டனும் அவரோட நண்பர்களோட அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.